முருகன் வாழ்ந்தபோது பூமியில் விட்டு போன 3 தடயங்கள். உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா ஓ முருகன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல முருகனோட உண்மையான எலும்பு. இந்த எலும்பு இன்னும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு மலை கோவிலில் இன்னமும் பாதுகாத்துட்டு வராங்க. தன்னோட தாயான பார்வதிக்கு தன்னோட சதையை கொடுத்துட்டு சிவனுக்கு தன்னோட எலும்பை கொடுப்பாரு. அப்படியே கொடுக்கப்பட்ட எலும்பு இன்னமும் இந்த இடத்துல பாதுகாத்துட்டு வராங்க. இந்த கோவிலில் இருக்க முருகன் எலும்பு ஒடியத்தில் இருக்காரு. இப்போ போனாலும் அந்த எலும்பை, அதாவது முருகனோட எலும்பை உங்களால் பார்க்க முடியும். ரெண்டாவது திருச்செந்தூர் கொடிமரம். இந்த கொடிமரம் சாதாரண கொடிமரமே கிடையாது. கிட்டத்தட்ட 21 பேரை காவு வாங்கியிருக்கு. 21 பேர் இறந்த பிறகு சொரிமுத்து ஐயனார் அவங்களோட பெர்மிஷனோட அந்த மரத்தை கொண்டு வந்து 21 தேவதைகள் இந்த திருச்செந்தூர் கோவிலில் வச்சிருக்காங்க. முருகன் கோவிலே அதிக உயிர் பலி வாங்கிய ஒரு கொடிமரம்னா அது இந்த திருச்செந்தூர் கொடிமரம் தான். மூணாவது பழனிமலை. முருகன் தன்னோட குடும்பத்துக்கிட்ட கோச்சிக்கிட்டு பூமிக்கு வந்த போது இந்த மலையில தான் தங்கியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பல சித்தர்கள் இந்த மலையை தேர்ந்தெடுத்து இங்கே தான் பல நாட்கள் வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமாக போகர் தன்னோட நவபாசன முருகன் சிலையை செஞ்சு சரியாக இந்த மலையில தான் வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் முருகன் இந்த மலைக்கு தான் முதல் டைம் வந்திருக்காரு.